ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. வேக்கன்சி எவ்வளோ, ஜாப் நேச்சர் வித் சேலரி பேக்கேஜ், எந்த ஜோன் அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வர பாருங்கள். ஐ ஆம் ஷுவர் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரீசெண்ட் என்டிபிசி நோட்டிஃபிகேஷனில் உள்ளதான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னென்ன, எஜுகேஷன் வைஸ், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஏஜ் வைஸ், இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க, ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஜாப் நேச்சரும் எப்படி இருக்கும், இந்த என்டிபிசி போஸ்ட்டு கிராஜுவேட் லெவலில் ஜாப் நேச்சர் எப்படிலாம் இருக்குது, அதுக்கான சேலரி ஸ்லிப் அதையும் பார்க்க போகிறோம். எந்த ஆர்ஆர்பி ஜோன் யார் யார் அப்ளை பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்கும், எந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் உள்ளவங்க எது அப்ளை பண்ணுறது பெட்டர் அப்படின்றதையுமே இங்கே நான் சஜஷன் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் சென் நம்பர் 6/2025. இது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் போட்டாங்கன்னா அது இந்த கிராஜுவேட் லெவல் என்டிபிசிக்கானது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் எப்போ கொடுத்தாங்க, 14/10/25. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், இதுதான் முக்கியம். எப்போ இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அக்டோபர் 21 அப்ளை பண்ணலாம். எப்போ கம்ப்ளீஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டு நவம்பர் 20 வரைக்கும் பண்ணலாம். 12 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க நைட்டு. ஆனால் நீங்கள் எல்லாருமே இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போகவே கூடாது. ஒரு 15 டேஸ்க்குள்ளேயாவது அட்லீஸ்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. சர்வர் பிஸி ஆயிரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், எரர்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் முன்னாடி இருந்தே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கும் எடுக்க வேண்டாம். அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறீங்களா, அப்ளை பண்ணுறப்பவே ஃபீயும் கட்டிடலாம். அது மாதிரி மாடிஃபிகேஷன் விண்டோ, அதாவது நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணியிருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணணும்னு தோணுது, ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு நீங்களே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஃபார்மில் ஆர்ஆர்பி சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்களா, ஆர்ஆர்பி எந்த ஆர்ஆர்பி சென்னையா, ஆர்ஆர்பி பெங்களூரா என்னன்றது, அந்த தவிர மீது எல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான டேட் அப்படின்றது 23/11 2/12 வரைக்கும் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரைப் உள்ளே இன்வால்வ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் கொடுக்கறதுக்கான டேட்ஸ் டிசம்பரில் 3-7 வரைக்கும் அதில் ஸ்க்ரைப் நேம் என்னன்றது அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு முக்கியமாக தேவை இந்த அக்டோபர் 21 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 1 week to 10 days எல்லோரும் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சென் நம்பர், அப்ளிகேஷன் டேட் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது எல்லாம் பார்த்தாச்சு. என்னென்ன போஸ்டிங், எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது நமக்கு தெரியணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 6 போஸ்டிங் இருக்குது. இதில் டிராஃபிக் அசிஸ்டன்ட் விட்டுருங்க, இது ஒரு சில ஜோனில் தான் இருக்குது. இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சென்னை ஜோன்லேயோ, ட்ரிவாண்ட்ரம் ஜோன்லேயோ, பெங்களூர், செகண்டராபாத் இங்கெல்லாம் கிடையாது. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. மொத்தம் பார்த்திங்கன்னா 5810 வேக்கன்சி. அதில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த போஸ்டிங்கு, ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த போஸ்டிங், இது ரெண்டுமே லெவல் 6 வரும். இதுக்கு தான் இருக்கிறதுலே கிரேட் பே கூட, 35,400, இங்கேயும் 35,400. அடுத்து லெவல் 5 பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் வரும். கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு. இந்த 3 போஸ்டிங்கும் லெவல் 5 வந்துடும். டிராஃபிக் அசிஸ்டன்ட் லெவல் 4 வரும். அதுக்கான பேயும் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஓவரால் வேக்கன்சி இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆனால் மொத்தமாக இவ்வளோ வேக்கன்சிக்கு நம்ம காம்பீட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கும் தனித்தனியாக வேக்கன்சி பிரித்து கொடுத்துருவாங்க. லைக் ட்ரிவாண்ட்ரம், சென்னை, பெங்களூர்னு. அதுக்கு நம்ம எவ்வளோன்னு பார்த்து அந்த ஜோனுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான், வேக்கன்சிஸ். இதில் நல்லா பாருங்கள், வேக்கன்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது ரயில்வே எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நிறையா தடவை பார்த்திங்கன்னா ரயில்வே வேக்கன்சியை கடைசி டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரெஷர்னால நிறையா பேர் இங்கே ரிலீவ் ஆகிறாங்க, ரிட்டையர் ஆகிறாங்க, விஆர்எஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வருது அப்படின்னா இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே நிறைய பேர் எடுத்துருவோன்னு சொல்லி நம்மளுக்கு அதிகமாகவும் எடுக்க சான்சஸ் இருக்குது. அது நம்மளுக்கு போக போக தான் தெரிய வரும். அடுத்து மெடிக்கல் க்ரைட்டீரியாவை பற்றி பார்ப்போம். இருக்கிறதுலே மெடிக்கல் க்ரைட்டீரியா என்டிபிசியில் கூட உள்ளதுன்னு பார்த்தா எஸ்எம் போஸ்ட்டுக்கு தான், ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னா A2 இருக்கணும். A2ன்றது அதுக்கான ஐ லெவல் பார்த்திங்கன்னா 6/9, இதுதான் மேக்ஸிமம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா B2க்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 6/9, 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸ். இது வந்து வித்தவுட் கிளாஸ்லேயே நம்மளுக்கு இருக்கணும். எஸ்எம்க்கு எப்போவுமே ஐ பவர் அதிகமாக தேவைப்படும்னு அதிகமாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கார்டுக்குமே வரும், அதாவது டிஎம்ஆருக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A2 தான். மிச்ச லெவலுக்கு எல்லாமே B2, C2 இந்த மாதிரி தான் ஃபாலோ ஆகும். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸ்னு வர்றப்ப உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு நீங்கள் ஐ ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற போஸ்டிங் என்னன்றதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்டே தெரியாமல் ஏதோ ஒரு எய்ம் வச்சு எஸ்எம்க்கு எய்ம் பண்ணி இப்போ அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் ஐ ஃபிட்னஸ் இல்லைன்றது லேட்டராக தெரிய வருது, ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முதலே நம்மளுக்கு என்ன ஐ ஸ்டாண்டர்ட்னு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. அடுத்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டியான ஏஜ் என்ன, ஏஜ் குரூப் எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். நார்மலாக பார்த்தா 18 to 33 ஏஜ் வரைக்கும் எலிஜிபிள். இந்த லோயர் லிமிட் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1/1/2008 இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். யூஆர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 2/1/1993. ஓபிசி நான் கிரிமி லேயராக இருந்தீங்கன்னா 2/1/1990. எஸ்சி எஸ்டினா 1988 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த எக்ஸாமுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஸ்லைட்லேயே பார்த்தா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பக்கத்துலேயே A2, B2 இப்படி கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற ஸ்டாண்டர்ட் நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீ பார்ப்போம். எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்குமே எக்ஸப்ட் கேட்டகரிஸ் மென்ஷன்ட் இன் சீரியல் நம்பர் 2, இந்த சீரியல் நம்பர் 2 தவிர மீது எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தா 500 தான். எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாம். எப்போ அப்படின்னா நீங்கள் CBT 1 அட்டன் பண்ணதுக்கு அப்புறம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க 500 ரூபா கொடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஜ் 1 அட்டன் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு 400 ரூபா திரும்ப ரயில்வேயை உங்களுக்கே அனுப்பி விட்றாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தா 100 ரூபா தான் நார்மல் கேண்டிடேட்ஸுக்கு. யார் யாருக்கெல்லாம் இதில் எக்ஸப்ஷன் பாருங்கள். ஃபார் அ கேண்டிடேட்ஸ் who belong to SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWBD, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு, மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ், இவங்க எல்லாருக்குமே ஃபீ பார்த்தீங்கன்னா 250 rupees தான். அதுலேயும் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதையுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 250யுமே திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஆன் அப்பியரிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வில் கெட் ரீஃபண்ட். அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமையாவது நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் போதும், இந்த அமௌண்ட்டு திரும்ப அப்படியே தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபீமேல்ஸ், SC, ST எல்லாருக்குமே 0 தான். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்கள். இந்த RRB NTPCக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எழுதுவோம். அதுதான் CBT 1 சொல்லுவாங்க. CBT 1 எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லாருமே எழுதலாம். அது எழுதி முடித்தோடனே ரிசல்ட்டு கட் ஆஃப்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதில் 8 times ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RRB சென்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சென்னைக்கான வேக்கன்சி ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100க்கு 15 times அப்படின்னு போட்டால் 1500. 1500 ஆஸ்பிரண்ட்ஸை CBT 2 அப்படின்ற எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதாவது 2வது கட்டமான எக்ஸாமுக்கு உங்களுக்கு எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த 1500 மெம்பரில் கடைசி 1500வது மெம்பர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானோ அதை தான் கட் ஆஃப்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மீதி எல்லாருமே CBT 2 எழுதுவீங்க. அந்த 1500க்குள்ளவங்க, இந்த 1500க்குள்ளவங்க எல்லாருமே CBT 2 எழுதினதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்னு ஒன்று உண்டு. ஸ்கில் டெஸ்ட்டில் 2 விஷயம் இருக்குது. டைப்பிங் ஒன்று உண்டு, அப்புறம் CBAT எக்ஸாம், இது சைக்காலஜி எக்ஸாம் ஒன்று உண்டு. இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்க்கும் டிராஃபிக் அப்ரண்டிஸ்க்கும், இந்த எஸ்எம்க்கும் டிராஃபிக் அப்ரண்டிஸ்க்கும் வர்றது தான் சைக்காலஜி எக்ஸாம். டைப்பிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், இந்த 2 போஸ்டிங்க்கும் டைப்பிங் இருக்கும். டைரக்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மேனேஜர், அதுவும் டைரக்ட் போஸ்டிங். சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்ன்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். இது 2மே டைரக்ட் போஸ்டிங்கு. ஸோ நீங்கள் CBT 2ல் நல்ல மார்க் வச்சுட்டீங்க அப்படின்னா லெவல் 6ல் உள்ள CCTSக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். கிரேட் பேயும் கூட பிரச்சனையே இருக்காது, நல்ல ஜாப் தான். அதே மாதிரி அது முடித்து லெவல் 5 வர்றப்போ நீங்கள் நல்ல மார்க் வச்சுருந்து TMR முன்னாடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம். இப்போ அந்த 2ம் கிடைக்கல, இல்லை வேறு போஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க டைப்பிங் போஸ்ட்டு அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு CBT 2லேருந்து எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னா டைப்பிங் போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா × 8 times எடுப்பாங்க. × 8, இதில் × 15 பார்த்தோம். × 8 times எதுக்கு அப்படின்னா டைப்பிங்க்கும் அப்படி தான், CBATக்கும் அப்படி தான்.
இந்த எஸ்எம் போஸ்ட்டில் உள்ள சிபிஐடி வைக்கிறதுக்கும் டிராஃபிக் அப்ரெண்டிஸ் சிபிஐடிக்கும் சீனியர் கிளர்க் போஸ்டிங் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதில் 8 டைம்ஸை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. 50 போஸ்டிங் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 × 8 400 பேரை டைப்பிங்க்கு அனுப்புவாங்க. இப்போ எஸ்எம்க்கு ஒரு 10 வேகன்சி இருக்குது அப்படின்னா ஒரு 80 பேரை சிபிஐடி எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 8 டைம்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த 8 டைம்ஸை தான் ஃபில் பண்ணுவாங்க. நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா இப்போ ஒரு 100 மார்க் எடுத்தவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்காங்க அப்படின்னா 80வது ஆளாக ஃபில் பண்ணுறப்ப 90 கட் ஆஃப் வருது அப்படின்னா 90ன்னு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி 8 டைம்ஸ் இதில் எடுப்பாங்க. இதுலேயுமே 8 டைம்ஸ் எடுப்பாங்க டைப்பிங்கு. அந்த ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சோடனே நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட போகிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்டிங் இருக்கோ அவ்வளோதான் கூப்பிடுவாங்க. 1:1 ரேஷியோவில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கலில் அந்தந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு அதை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போஸ்டிங். இதுதான் ஹோல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. நான் முன்னாடி சொன்னது தான் இதை சம்மரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே CBT 1 எக்ஸாம் நடக்கும், ஸ்டேஜ் 1. CBT 2 எக்ஸாமும் எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் டேரக்ட் போஸ்டிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். குட் ஸ்ட்ரீம் மேனேஜருக்கு பாருங்கள், ஸ்கில் டெஸ்ட் எதுவும் கிடையாது. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அதுக்குமே ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. இங்கே நல்லா மார்க் வச்சுருந்தீங்கன்னா டேரக்ட் போஸ்டிங் இதுலேயே முடிச்சிடலாம். அப்படி இல்லை டைப்பிங் போஸ்ட் ஆசைப்பட்டீங்கன்னாலும் சரி, இல்லை இது 2 கிடைக்காட்டினாலும் சரி, உங்களுக்கு அது போகவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு இது 2 வச்சுருந்தா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கிடச்சிரும். அப்படி இல்லையா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு சைக்காலஜி எக்ஸாம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அப்ரெண்டிஸ்க்கும் இருக்கும். அதை கிளியர் பண்ணிங்கன்னா அது கிடச்சிரும். டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரும். இப்போ நம்ம பார்த்த போஸ்டிங்க்கு எல்லாமே CBT 1 எல்லாருக்குமே காமன்னு சொல்லியிருந்தேன். அந்த CBT 1 எக்ஸாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். மொத்த எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம். அதில் 40 ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின், 30 மேக்ஸு, 30 ரீசனிங், மொத்தம் 100 கொஸ்டின் 90 நிமிஷத்தில் அட்டன் பண்ணி ஆகணும். அதை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் டிசைட் ஆகும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஸ்க்ரைப் யூஸ் பண்ணி எழுதுறவங்களுக்கு மட்டும் 120 மினிட்ஸு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு எழுதுவாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த OBC SC STலாம் நீங்கள் அட்டன் பண்ணி எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட் முன்னாடியே வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். உங்களை தியரியாலாம் எழுத சொல்ல போகிறதே கிடையாது. 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ண போகிறீங்க. அதுதான் மேட்ரு. மேக்ஸுக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுவுமே கொடுத்தாச்சு. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்னெல்லாம் படிக்கணும் அதையுமே கொடுத்துருக்காங்க. இது நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த CBT 1 எக்ஸாம் முடிஞ்சிடும். CBT 1 எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த வேக்கன்சியில் 15 டைம்ஸ் நம்மளுக்கு CBT 2 அனுப்புவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றதும் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மார்க் வைஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுவும் அந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் தான். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின், மேக்ஸ் 35 கொஸ்டின், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 35 கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸில் அட்டன் பண்ணி ஆகணும். அதுவுமே நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 4 ஆப்ஷன் தான் இருக்கும். தியரியே கிடையாது. 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலையே. அது கரெக்டானதாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்க்ரைபுக்கு இங்கேயும் 120 மினிட்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்க்ரைப் யூஸ் பண்ணி எழுதுறவங்களுக்கு. அடுத்து அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். CBT 2 எக்ஸாம் பார்த்தோம். 120 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ்னு பார்த்தோம். அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றது பாருங்கள். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் CBT 1ல் படித்ததாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் CBT 1 நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டாலே CBT 2க்கும் ப்ரிப்பேர் ஆன மாதிரி தான். இதிலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு டேரக்ட் போஸ்டிங்கே கிடச்சிரும். ரயில்வேயில் இந்த NTPCயில் தான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு சேம் சிலபஸ் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் எண்ணிக்கையே கூட்டியிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி எக்ஸாம் அதெல்லாம் கிடைக்கிறது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் தேவையில்லாத எதுவும் புதுசாகவும் படிக்க வேண்டிய தேவையே இல்லை. CBT 1ல் படித்தது மாதிரியே தான் CBT 2க்கு படிக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் ப்ராக்டிஸும் மார்க் டெஸ்ட்டும் அதிகமாக போட்டிங்கனாலே கன்ஃபார்ம் கிளியர் பண்ணிடலாம். இது எல்லாமே இதுவும் அதே மாதிரி தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு சொன்னேன். 4 ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ண போகிறீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 CBT 1க்கும் சரி CBT 2க்கும் சரி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா 3 கொஸ்டின் தப்பு அப்படின்னா 1 மார்க் போயிடும். அதுதான் கரெக்டு அப்படின்னா 1 மார்க்கு, அதுவே தப்பு அப்படின்னா 0.33 மைனஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம பண்ண போகிறது. அதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். RRB எந்தெந்த RRBயில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும். அதில் நீங்கள் லிங்க் கொடுத்துருப்பாங்க. உள்ளே போய் இமெயில் ஐடி கொடுப்பீங்க. அது மூலிமா உங்களுக்கு OTP ரிசீவ் ஆகும்.
அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் உங்கள் டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வருவீங்க, வேறு ஒன்றுமே இருக்காது. அந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாகவும் அக்யூரேட்டாகவும் கொடுக்க பாருங்கள். திரும்ப மாடிஃபை பண்ணுற அளவுக்கு கொண்டு வராதிங்க. மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆர்ஆர்பியை தவிர இது எல்லாமே நம்மளுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பண்ணுறப்பவே நீங்கள் தப்புலாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் மெயில் ஐடி எப்போவுமே யூஸ் பண்ணுற மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலும் இன்டிமேஷன் அதில் தான் வரும். அடுத்து எக்ஸாம் ப்ராசஸ்ஸு, அப்புறம் ஏதாவது எக்ஸாம் டிலே ஆகி தள்ளி வைக்கிறாங்க அப்படின்றதுனாலும் மெயில் அதுக்கு தான் வரும். அடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறப்ப ஜென்ரல் கைட்லைன்ஸ் என்னெல்லாம் நோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சென் 6/2025 கொடுத்து அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் 1 or 2 times ரீசெக்கும் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்மிஷன் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ், ஹிந்தி போன்ற 13 லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்குது. நம்ம எக்ஸாமை தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், எந்த லாங்குவேஜில் வேணாலும் இந்த 13 லாங்குவேஜில் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். மராட்டி, மலையாளம் எதுலனாலும். அது மாதிரி நீங்கள் ஆர்ஆர்பி ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜோன் சூஸ் பண்ணிடுவீங்க. மிச்சம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீ பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக கன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் வருதா என்றதை நீங்கள் மெயில் அண்ட் எஸ்எம்எஸ்லேயும் செக் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப, அப்ளிகேஷனில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்னா லைவ் ஃபோட்டோவாக தான் இருக்கணும். நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி அந்த கேமராவை யூஸ் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை வெப்கேம் யூஸ் பண்ணுற மாதிரி அதை எடுத்தும் அப்லோட் பண்ணால். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் முன்னாடி மேக் பண்ணி வச்சுருப்பீங்க கம்ப்யூட்டரில், லேப்டாப்லலாம், அதை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி தான் அப்படிலாம் அப்ளை பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் லைவ் ஃபோட்டோன்னு வந்துருச்சு. அதை தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்குற மாதிரி இருக்கும். லைவ் ஃபோட்டோ எப்படிலாம் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ஷூர் ட்ரெஸ் யுவர் செல்ஃப் இன் நான் ஒயிட் கிளாத்திங், ப்ரிஃபரபிளி இன் டார்க் கலர். டார்க் கலர் போட்டிருக்க மாதிரி பாருங்கள். பேக்ரவுண்ட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஃப்ரண்ட் ஆஃப் கேமராவில் சிட் ஆர் ஸ்டாண்ட் பண்ணி இது எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக. ஐ பொசிஷன் நேர் டு நேராக இருக்கணும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப. அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அண்ட் ஸ்ட்ரைட் அஹெட். என்டையர் ஃபேஸ் வந்து கிளியர்லி விசிபிளாக இருக்கணும். ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, ஃபாராகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஓகேன்னு வர்ற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். அது காமிச்சிடும் நீங்கள் தப்பாக வச்சுருக்கீங்க, முன்னாடி வச்சுருக்கீங்க, பின்னாடி வச்சுருக்கீங்கனாலே. அதனால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்க பாருங்கள். இந்த கேப்பு, மாஸ்க்கு, கண்ணாடி போட்டு எடுக்கிறது இப்படிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாட்டிஸ்ஃபைட் த இமேஜ் அப்படின்றது சப்மிஷன்லாம் வரும். இந்த ஃபோட்டோ வச்சு தான் உங்கள் என்டையர் ப்ராசஸ்க்குமே அவங்க முடிவெடுப்பாங்க. நீங்கள் தான் அவங்களான உங்கள் ஐடென்டிட்டி கடைசி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்து அதை அப்லோட் பண்ணி சப்மிட்னு வந்துருச்சுனாலுமே அது கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணப்படும். கண்டிப்பாக லைவ் ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஃபோட்டோ முன்னாடி வச்சு எப்படி எடுக்கணும்னு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அந்தபடி தான் செய்யணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸாக இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ண வேண்டியது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜேபிஜி, ஜேபக் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த பேரா 14.5.1 அந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுபோக எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் பாஸ் உண்டு. அவங்களுக்குமே அந்த ப்ரிஸ்கிரைப்டு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கிறது என்ன ஃபார்மேட்டோ அதுபடி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிக்னேச்சர் நம்ம பார்த்தோம்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்றத ஸ்கேன் பண்ணி அது எப்படிலாம் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் மஸ்ட் பி ரிட்டன் பை த கேண்டிடேட் ஒன்லி. கேண்டிடேட் தான் பண்ணியிருக்கணும். யூஸ் எ பிளாக் இங்க் பென் ஆன் ஒயிட் பேப்பர். ஒயிட் பேப்பரை பிளாக் இங்க் பென்னை வச்சு இது பண்ண பாருங்கள். த சிக்னேச்சர் மஸ்ட் பி இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். நாட் இன் பிளாக் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரில் தனித்தனியாக எழுதிலாம் சைன் பண்ணாதீங்க. டிஸ்ஜாயிண்டட் லெட்டர்ஸும் இருக்கக்கூடாது. கிளியராக தெளிவாக தெரிகிற மாதிரி எழுதுங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி 100 dpi இருக்கணும். ஜேபக் ஃபார்மேட்டில் இருக்கணும். 30 to 49 kbயில் இருக்கணும். இமேஜ் டைமென்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஸ்கேன் பண்ண அந்த சைஸுமே கொடுத்துட்டாங்க. சிக்னேச்சர் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சைன் போட்டு அந்த ஒயிட் பேப்பரில் போடுறது சென்டரில் சைன் இருக்கணும். அதை ஜூம் பண்ணி பார்க்குறப்ப தெளிவாகவும் இருக்கணும். நார்மலாக பார்த்தாலுமே பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துருங்க. நம்ம அப்லோட் பண்ணுற சிக்னேச்சர் எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் ஆஃப் நான் ஒயிட் பேக்ரவுண்டு, யூஸ் ஆஃப் நான் பிளாக் இங்க்கு, கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது, புவர் ரெசல்யூஷன், இன்கம்ப்ளீட் ஆர் பார்ஷியல் விசிபிள் சிக்னேச்சர் இப்படிலாம் இருந்தால், அப்லோடிங் இமேஜ் அதர் தென் சிக்னேச்சரை தவிர வேறு ஏதாவது அப்லோட் பண்ணி அது ஓகே ஆயிருந்தா, சிக்னேச்சரே இல்லாமல் இருந்தால், இல்லை தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருந்தீங்க சிக்னேச்சருக்கு பதில் அப்படின்னா இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சிக்னேச்சரை கிளியராக போட்டுருங்க. அந்த நீங்கள் போடுற சிக்னேச்சர் தான்
கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், டிவி, மெடிக்கல் எல்லா டைமே சைன் போட சொல்லுவாங்க. எல்லா டைமே சேம் சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவுமே உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். எந்த ஆர்ஆர்பி ஜோன் நம்ம அப்ளை பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் டைம் கட் ஆஃப் என்ன, போஸ்டிங் பிளேஸ் எங்கே போடுவாங்க, நம்ம சொந்த இடத்துக்கு வர முடியுமா நேட்டிவ் கிட்ட அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா முடிவெடுத்து அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியை செலக்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் டைம் கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு, வேக்கன்சி எப்படி இருந்திருக்கு இப்போது அப்படின்றதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி இப்போது அடுத்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைக்கான வேக்கன்சி. இப்போ நம்ம ஆர்ஆர்பி சென்னைன்னு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த 187 போஸ்ட்டுக்கு தான் நம்ம போட்டி போடுறோன்னு அர்த்தம். இந்த 187 போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு மொத்தம் 5 போஸ்ட் அமைஞ்சிருக்கு. சீஃப் கமர்ஷியல் கிளர்க்கு, இது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு, நம்மளுக்கு டிராஃபிக் அப்ரண்டிஸ் தவிர எல்லாமே எலிஜிபிள் தான். எல்லாமே கொடுத்துருக்கிறது போக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வேக்கன்சிஸ் தான். வேக்கன்சிஸ் 187 இருக்குது. ஓகே, அப்போது போன தடவை எவ்வளோ இருந்துச்சு கட் ஆஃப், வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம். சென்னைக்கு லாஸ்ட் டைம், அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது கரண்ட்டாக, இப்போ போய்கிட்டு இருக்க என்டிபிசியில் கிராஜுவேட் லெவல் CBT 2 ரிசல்ட்டுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான கட் ஆஃப் CBT 1க்கு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு போஸ்ட்டு கிடைக்கணும்னாலுமே கட் ஆஃப் 70.82 இருந்திருக்கு. ஓபிசிக்கு பார்த்தோம்னா 69.66, இதாவது மினிமம் இருந்தால் தான் போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓகே, இந்த ஓபிசி 69.66 சொன்னேன். இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி, 105 வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. சரி, அன்ரிசர்வ்டுக்கு 195 வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் 187 தான். ஸோ இதுலேயே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் எவ்வளோ வேக்கன்சி டிஃபர் ஆகுது, நம்ம எவ்வளோ காம்பீட் பண்ணணும், எவ்வளோ அதிகமாக படிக்கணும், போட்டிகள் இன்னும் எவ்வளோவா வரும் அப்படின்றத இது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தோம்னா இப்போ ரிலீஸ் ஆன என்டிபிசி நோட்டிஃபிகேஷனில் உள்ள திருவனந்தபுரத்துக்கான ஓவரால் வேக்கன்சியே பார்த்தீங்கன்னா 58 தான். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த திருவனந்தபுரம் வேக்கன்சியை எதுக்கு நான் 2வதாக போடுறேன் அப்படின்னா, இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், புதுசாக சில பேர் பார்ப்பீங்க, இது கண்டிப்பாக தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். மதுரை டிவிஷன், திருவனந்தபுரம் டிவிஷன் அண்டு பாலக்காடு டிவிஷன் 3மே பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜோன் கண்ட்ரோலில் தான் வரும். நீங்கள் திருச்சிக்கு அடுத்து பூங்குடியில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்குமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷனில் தான் வரும். மதுரை டிவிஷன் எதில் வருது, திருவனந்தபுரம் ஜோனில் தான் வரும் ஆர்ஆர்பியில். அப்போது உங்களுக்கு போஸ்டிங் வந்து நீங்கள் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சங்கரங்கோயில், இல்லை ராமநாதபுரம் இங்கெல்லாம் வேணும், விருதுநகர், அருப்புக்கோட்டை, இந்த இடம் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷனில் தான் வரும். அதுக்காக அங்கே தான் நான் போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னு நினச்சி எனக்கு என்ன ஆனாலுமே நான் இந்த போஸ்டிங் தான் வாங்கி ஆகணும், இங்கே எடுத்தோடனே இங்கே தான் போஸ்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் கம்பல்சரியாக யோசிச்சிங்க அப்படின்னா, அதுக்கான கட்ஸும் இருந்துச்சு இந்த வேக்கன்சியை வச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருவனந்தபுரம் அப்ளை பண்ணணும்னா பண்ணுங்கள். ஆனால் மதுரை டிவிஷனில் போஸ்டிங் வேணும்னு சொல்லி நீங்கள் சென்னை ஜோனில் அப்ளை பண்ணிங்கன்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி நான் சென்னை போட்டிருந்தேன், அங்கே போட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக திருச்சி இல்லை சேலமில் தான் போடுவாங்க. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மினிமம் 5 இயர்ஸாவது ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சொந்த ஜோனுக்கு வர முடியும். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங்கில் வர முடியும்னா கமர்ஷியல், SM போஸ்ட்டு, ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது, கார்டு, இவங்க தான் வர முடியும். கிளரிக்கல் போஸ்ட்லாம் நீங்கள் ஒன்ஸ் செட் ஆகி திருச்சி இல்லை சேலமில் உட்காந்துட்டிங்கன்னு வைங்க, அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டாவோ சீனியர் கிளர்க்காவோ திரும்ப மாறி வர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. இதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். போன தடவை அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 70 இருந்திருக்கு, ஓபிசிக்கு 68 இருந்திருக்கு. ஆனால் வேக்கன்சின்னு பார்த்தா அன்ரிசர்வ்டுக்கு 67 வேக்கன்சிஸு, ஓபிசிக்கு பார்த்தா 33 வேக்கன்சிஸ். அதுக்கு வந்த கட் ஆஃப் தான் இது. இப்போ பாருங்கள், மொத்தமாகவே 58 வேக்கன்சிஸ் தான் ஓவராலாக சேர்த்து. இது போன தடவை ஓபிசி அண்ட் யூஆர் சேர்த்து இவ்வளோ வேக்கன்சி. ஸோ இந்த இடத்துல நம்ம காம்படிஷனில் இறங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டஃப் இருந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இறங்குனீங்கன்னா ஃபுல் டைம் உட்காந்து படித்து இதில் இறங்குங்க. இது வந்து ரிஸ்க்கான ஜோன்னு தான் நான் சொல்லுவேன்.
அடுத்து ஆர்ஆர்பி செகண்டராபாத் பார்ப்போம். நான் இதை ஏன் அடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் சென்னை ட்ரிவாண்ட்ரம்க்கு அப்புறம் அப்படின்னா, இதுவுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நியர்பை ஜோன். அதில் அந்த நியர்பை ஜோனாகவும் இருந்து அதிகமான வேக்கன்சி கொண்டதும் இந்த ஜோன் தான். அதுலேயுமே 5 போஸ்டிங்குமே இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டராபாத் ஜோன் எடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு போஸ்டிங் வந்து செகண்டராபாத்தில் தான் கிடைக்கும். ஆனால் அங்கே ஹிந்தி பர்சன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அங்கே உள்ள லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய ஹிந்தி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாகவே மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி உங்கள் சொந்த ஊரான மதுரையோ சென்னையோ வேலூரோ எங்கேனாலும் வந்துடலாம். அதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு நல்ல ஸ்டஃப்பும் இருக்குது. கொஞ்ச நாள் நீங்கள் 6 மாதம் டு 1 வருஷம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த டிவிஷனுக்கு சொந்த ஊர் பக்கத்துலேயே நீங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே கட் ஆஃபும் பெரிய லெவல்லாம் இல்லை. போன தடவை பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 70.4 இருந்திருக்கு, ஓபிசிக்கு 68.3 இவ்வளோ தான் இருந்திருக்கு. எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு பாருங்கள். இது 212, இது 101 வேகன்சிஸ். இந்த வரையும் நல்ல வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. திருவனந்தபுரத்தில் கொடுத்த 58 வேகன்சி எங்கே இருக்குது, 396 கொடுத்த செகண்டராபாத் வேகன்சி எங்கே இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ போன தடவைலாம் ஜஸ்ட்டில் விட்டுருப்பீங்க, அதாவது இப்போ என்டிபிசிலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் திருவனந்தபுரம் டிவிஷன் அப்ளை பண்ணி நம்ம மதுரை வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செகண்டராபாத் யோசிக்காமல் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டீங்கன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு 6 months to 1 year கிடச்சிரும். கண்டிப்பாக ஆட்கள் இருப்பாங்க மதுரை டிவிஷனில். கண்டிப்பாக ஹிந்திக்காரங்க யாராவது கிளியர் பண்ணி வருவாங்க. நீங்களும் அவங்களும் மியூச்சுவலாக உங்களோட இடத்த மாற்றிக்கலாம். ஏன்னா அங்கே அவங்களுக்கு நார்த்தில் போயிட்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், லாங்குவேஜ் ப்ராப்ளமும் வராது. அதனால் கண்டிப்பாக செகண்டராபாத் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மணி கூட டிமாண்ட் பண்ணி வாங்கி அங்கே வரலாம். அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. ஹிந்திக்காரங்களே நீங்கள் அங்கே இருக்கிறது தெரிஞ்சு இங்கே வாரீங்களான்னு கேட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு கூட கொடுக்குறோன்ற லெவலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முன்னாடி நிறைய பேர் எங்களுக்கு சொல்லலை. நான் இப்போ அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல ஸ்டஃப் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிக்காமல் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பக்கம் இருக்கிறவங்க திருவனந்தபுரம் போட்டு நம்ம கஷ்டப்படணுமா, கிடைக்குமா கிடைக்காதுன்னு யோசிக்கிறதுக்கு இங்கே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 or 2 yearsக்கு உள்ள பக்கத்துலேயே வந்துடலாம். அடுத்து நம்ம மக்கள் சென்னை ட்ரிவாண்ட்ரம் அதுக்கப்புறம் எல்லோரும் பார்க்கக்கூடிய இந்த பெங்களூர் ஜோன் தான் பார்ப்போம். பெங்களூர் ஜோனுக்கான வேகன்சியும் பரவாயில்ல, சென்னை ட்ரிவாண்ட்ரம்லாம் காட்டிலும் இது நல்லா தான் இருக்குது. 241 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. போன தடவை பெங்களூருக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அன்ரிசர்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா, CBT 1ல் ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு 67.9 தான் இருந்திருக்கு. ஓபிசிக்கு வெறும் 64.3 தான் இருந்திருக்கு. இதுக்கான வேக்கன்சி 206, இங்கே 134 வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. இதுவுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். எங்கேயுமே நீங்கள் போனீங்கன்னாலுமே பெங்களூர் ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறைய ஹிந்தி பீப்புள் ரெடியாக இருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் போஸ்டிங்கே கூட்ஸ் கார்டுக்கு 134 வரைக்குமே இருக்குது. அதுக்கு எய்ம் பண்ணுறவங்க இங்கே கொடுத்து இதுலேயுமே நீங்கள் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொந்த ஊருக்கான சவுத் சைடே நீங்கள் வந்துடலாம். இந்த ஆர்ஆர்பி சூஸ் பண்ணுறது ரொம்பவே கவனம் செலுத்தி ஆகணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இதில் வேக்கன்சியை மட்டுமே பார்த்து அந்த வேக்கன்சிக்காக அப்ளை பண்ணி நிறையா பேர் அந்த இடத்துல கட் ஆஃப் அதிகப்படுத்துகிற நிலைமையும் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியில் 2018 அந்த டைம் நியர்பை நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஜோனுக்கு கட் ஆஃப் பயங்கரமாக கம்மியாக இருந்தது. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, என்டிபிசி 2019 அப்ளை பண்ணுறப்ப சென்னையே அப்ளை பண்ணாமல் பெங்களூர் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அப்ளைலாம் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஜோன் கட் ஆஃப் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு எல்லாருமே அங்கே போய் டம்ப் ஆனதுனால கட் ஆஃப் வந்து சென்னையை காட்டணும் பெங்களூருக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு. அதனால் நினச்ச போஸ்டிங் கிடைக்காம கம்மியான போஸ்டிங் கிடச்சி போஸ்டிங்கே கிடைக்காம போனவங்களும் அதிகமாக இருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸில் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். நார்த்தில் உள்ளவங்க சவுத்தில் நோட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஜோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் பார்ப்பாங்க. 2வது பெங்களூர், அடுத்து ட்ரிவாண்ட்ரம். இது 3ல் தான் கை வைப்பாங்க. அது வேக்கன்சி சம்மந்தப்பட்டது. ரைட்டு, வேக்கன்சிஸ் இப்படி. அப்புறம் நம்மளுக்கு டஃப்பான ஜோன், அதிகமாக படிக்கக்கூடியவங்க ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனாக தான் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே நம்மளுக்கு போட்டியாளர் தமிழ் மக்கள் மட்டும் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. மோர் ஹிந்தி பீப்புள் இங்கே சூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல காம்படிஷன் அதிகமாகிடுது. அதையுமே நம்ம மனசில் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருப்பீங்க, நியர்பையில் விட்டுருப்பீங்க, இல்லை போஸ்டிங்கே கிடைக்கிற லெவலுக்கு இப்போ நீங்கள் இந்த என்டிபிசிலேயே ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க.
இந்த அப்கமிங் என்டிபிசி அப்ளை பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாகவே எந்த ஜோன்னாலுமே அப்ளை பண்ணலாம். ட்ரிவாண்ட்ரம் கூட அப்ளை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இந்த என்டிபிசியை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு சொந்த ஊரான திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை சைடு வாங்கன்னு நினச்சாலும் பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் நியூ ஆஸ்பிரண்ட்டு, நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ட்ரிவாண்ட்ரம் அப்ளை பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஆனால் அதே நேரத்தில் நான் தமிழ் மக்களோடையும் இருந்தாலும் வேறு ஸ்டேட்டுக்கு போக விருப்பமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க சென்னை அப்ளை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் போய் என்னால் சர்வே பண்ண முடியும் 6 months to 1 year, அதுக்கப்புறம் நான் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே வந்துக்கிருவேன் வித் பாசிபிள் அமௌண்ட்டோடய நீங்கள் வரலாம். ஹிந்திக்காரங்க கண்டிப்பாக அமௌண்ட்டே கொடுத்து பேரம் பேசி உங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன், எனக்கு கட்ஸும் இருக்குது, நான் படிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு இருக்கிறவங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் செகண்டராபாத் அப்ளை பண்ணலாம், நல்ல வேகன்சி இருக்குது. செகண்டராபாத் போக பெங்களூரும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் நான் கடைசியாக சொல்ல வர்றது. இது எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்தது தான். அதான் நான் பேசுகிறேன், ஆஸ்பிரன்ஸ் மென்டாலிட்டின்னு போட்டிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வருத்தப்பட்டுறக்கூடாது, முன்னாடி யோசிக்காமல் விட்டுறக்கூடாது. நான் படிக்கிறப்போ வந்து அந்த ஜோனும் எனக்கு சொல்லலை. அதனால தான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பல வீடியோவில், இப்போ நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என் ஊர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அந்த விஷயமும் நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்றதுமே நிறைய பேருக்கு ரயில்வேல முன்னாடி வர்றது தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் என்டிபிசியில் கூட நியர்பையில் விட்ட ஒரு பையன் என்கிட்ட சஜஷன் கேட்டான் போன ஏஎல்பி அப்ளை பண்ணுறதுக்கு. நான் சொன்னது ஏஎல்பி அப்ளிகேஷனை பார்த்துட்டு புவனேஸ்வர் செகண்டராபாத்லாம் நல்லா இருக்குன்னு. அவன் நான் சொன்னது கேட்டு புவனேஸ்வர் அப்ளை பண்ணி இப்போ செலக்ட் ஆகி இருக்காப்புல. ஒரு குரூப்பில் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி தமிழ்னு சொல்லி புவனேஸ்வர்னு. ஏகப்பட்ட பேர் மெசேஜ் அவருக்கு பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தரேன், நம்ம மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே சொல்லுங்கள், நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஆர்ஆர்பி வெப்சைட்லன்ற மாதிரி அவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த ஆர்ஆர்பி சைட்னா இங்கே வந்து ஹச்ஆர்எம்எஸ்னு சொல்லுவாங்க, அதில் அப்ளை பண்ணி மாறுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சதெல்லாம் தெரியப்படுத்திட்டேன். சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன், பண்ணவா வேண்டாமான்னு கேட்குறாங்க. பண்ணவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காகவே தனியாக அந்த தடவை ஒரு ரயில்வே போர்டு ஒரு லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ போட்டிருக்காங்க. அதில் கொடுத்துருக்கதை பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அண்டர்கான் லேசிக் சர்ஜரி பண்ணால் A1, A2, A3 மெடிக்கலுக்கு நீங்கள் அன்ஃபிட்டு தான், உங்களுக்கு எஸ்எம் போஸ்ட்டு கிடைக்காது, கார்டு போஸ்ட்டு கிடைக்காது. ஆனால் நீங்கள் B1க்கு B2க்கு எலிஜிபிள். ஆனால் அது சப்ஜெக்டட் டு சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லேசர் சர்ஜரி இவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணியிருக்கணும், இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது போக C1, C2 கேட்டகரிக்கு நீங்கள் ஃபிட்டு தான். நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா A1, A2, A3 கேட்டகரிக்கு கிடையாது. B1, B2 கேட்டகரினா செர்டைன் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். C1, C2 கேட்டகரியை பற்றி யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம் ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவரோட ஸ்டார்டிங் சேலரி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ட்ரைனிங்க்கு அப்புறம் எஸ்எம் போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு எவ்வளோ வரும் சேலரின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் 54,516. நெட் பேயும் சேம் தான் போட்டிருக்காங்க. ஏர்னிங்ஸ் எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள். டிஏ வரும், பேசிக் பே வரும், அரியர் டிஎல்லாம் சேர்த்ததுனால இவ்வளோ வருது. நார்மலான்னு பார்த்தா 53K கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரைனிங் முடித்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே இன் ஹேண்டு. போக போக உங்களுக்கு கூடும், டிஏ கூட்டுவாங்க, எல்லாமே மாறும். அடுத்து இந்த ஜாப் நேச்சர் பற்றி பார்ப்போம். ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் டியூட்டி தான். எஸ்எம்ஐ பொறுத்தளவு நம்மளுக்கு டே அண்ட் நைட் டியூட்டி கம்பல்சரி இருக்கும். வண்டி கம்மியாக இருக்கக்கூடிய செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 12 ஹவர்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு 1 டேக்கு 12 ஹவர்ஸு, வீக்லி 60 ஹவர்ஸ் ரோஸ்டர் இருக்கும். அதுவே நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் அதிகமாகவும் ஜங்ஷன் ஸ்டேஷன்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லி 48 ஹவர்ஸ் தான். அந்த 48 ஹவர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட்டப் ஆகும்னா வீக்லி 2 nights ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 ஃபுல் டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 டே டியூட்டி வரும். அந்த நைட்டு பார்க்குற அன்னைக்கெலாம் மார்னிங் 6 to 10 இல்லை 7 to 11 இப்படி பிரிச்சிருப்பாங்க. அந்த டியூட்டியும் பார்க்குற மாதிரி வரும். ஓவரால் வீக்லி 48 ஹவர்ஸ் மேக்ஸிமம் எஸ்எம் இந்த டியூட்டி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர், அதாவது சின்ன சின்ன ஸ்டேஷன் வண்டி கம்மியாக உள்ள செக்ஷன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 20% வேணால் இருக்கும். அவங்களுக்கு தான் வீக்லி 12 ஹவர்ஸ், அதாவது டே பை டே 12 ஹவர்ஸு, வீக்லி 60 ஹவர்ஸ் வர்ற மாதிரி இருக்கும்.
இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ஸ்டேஷனில் பேனல் எஸ்எம் பிளாக் எஸ்எம்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் டியூட்டி தான் பெர் டேக்கு. அது போக ரெஸ்ட்டெல்லாம் கழிச்சிட்டோம்னா வீக்லி அவங்களுக்கு 36 ஹவர்ஸ் தான் வரும். அந்த 36 ஹவர்ஸ்ன்றது ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ ஒர்க் இருக்கும், அவ்வளோ மென்டல் ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஜங்ஷன் ஸ்டேஷனில் உள்ள எஸ்எம் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனில் ஒரு 10 to 15 போஸ்டிங் வேணா இருக்கும். ஓவரால் 500 எஸ்எம் 600 எஸ்எம் இருக்காங்க அப்படின்னா அதில் 10 to 15 பேருக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் அங்கே சமாளிக்கிற மாதிரி இருக்கும். பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா அந்த 48 ஹவர்ஸ் ரோஸ்டரே ஓகே தான். ஆனால் 2 நைட்டு 2 பகல்னு மாற்றி மாற்றி வர்ற மாதிரி இருக்கணும். தொடர்ந்து எல்லாருக்குமே நைட்டு தொடர்ந்து டே அப்படின்னா எல்லோரும் ஈஸியாக பார்த்துருவோம். ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட் வேறு உடால வரும், ஒரு நாள் நைட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் கொடுப்பாங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா டே டியூட்டி வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எஸ்எம்ல உண்டு. ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் 5 இயர்ஸ்லேயே பண்ணி ஆகணும். அதாவது 3 இயர்ஸில் எலிஜிபிலிட்டி, 5 இயர்ஸில் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கிட்டே ஸ்டேஷன் இருக்குமா, அங்கே நம்ம ஈஸியாகவே போயிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு திருமங்கலம், அப்புறம் பூங்குடி இந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படின்னா அங்கேயே போயிடலாம். ஆனால் கிளரிக்கல் போஸ்ட் பாருங்களேன், கிளரிக்கல்லாம் வந்து திருச்சி விட்டா மதுரை, அதை விட்டோம்னா நம்மளுக்கு சென்னை, இந்த மாதிரி மெயின் பிளேசஸ் தான் போக முடியும். இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு டெய்லி போயிட்டே வந்து கூட ஒர்க்கை அழகாக பார்த்துடலாம். நம்ம லைஃபே அப்படி சர்வீஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த ஸ்டேஷன் விட்டோம்னு வைங்களேன், பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் அடுத்து வேகன்சி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே எழுதி வச்சு போய்க்கலாம். அதுக்கு முந்தின உள்ள ஸ்டேஷன் எழுதி போய்க்கலாம். இப்படியே அந்த ஒரு 4-5 ஸ்டேஷனையே சுற்றியே நிறைய எஸ்எம்ஸ் அவங்க சர்வீஸே முடிச்சிருவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்எம்ல மட்டும்தான் இருக்கும். சில பேர் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜர் டிவிஷன் இருக்கிறதுலேருந்து ரொம்ப தள்ளியே இருக்கும். ஆனால் அவங்க கிளரிக்கல் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கடைசி வரைக்கும் கிடைக்காது. அது இதில் உள்ள பெனிஃபிட்டு. ஆனால் நெகட்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, டே அண்ட் நைட் ஒர்க்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பயங்கரமாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறையா பேருக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற நேமும் வெளியே இருக்கும், பே ஸ்கேலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதுதான் எஸ்எம் ஜாபோட ரோலு. இதுக்கு மேலே இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நான் எஸ்எம் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெவல் 6 உள்ள எஸ்எம் போஸ்ட்டு பார்த்துட்டோம். அடுத்து லெவல் 6 பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இதுவுமே லெவல் 6க்கான போஸ்டிங் தான். இதுவுமே சேம் எஸ்எம்க்கான இந்த கிரேட் பே லெவல் 6 வர்றதுனால 35,400 தான் ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ஹேண்ட் சேலரி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ட்ரைனிங்க்கு அப்புறம் அரௌண்ட் 50 to 53 வந்துடும். இதுதான் ஸ்டார்டிங் சேலரி. இப்போ உள்ள இதில் இவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுறது, டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது, அப்புறம் பார்சல் ஆஃபீஸ் ஒர்க்கு, அப்புறம் குட்ஸ் யார்டில் ஒர்க்கு, இது எல்லாமே இவங்களுக்கு வரும். இதில் எந்த மாதிரி போஸ்டிங் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. அதில் எந்த போஸ்டிங் வருதோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி அதில் ப்ரமோஷன்ஸ் அடுத்தடுத்த லெவல்னு போகிற மாதிரி இருக்கும். இதில் ப்ரமோஷன்ஸும் நல்லாயிருக்கும். லெவல் 8 வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். லெவல் 8 வரைக்குமே நம்ம எஸ்எம்லேயும் போகலாம், இந்த சிசிடிசி இதுலேயுமே போகலாம். இதுலேயுமே உங்களுக்கு டே அண்ட் நைட் உண்டு, சேம் எஸ்எம் மாதிரி தான். இந்த டைப் ஆஃப் ஒர்க்கில் எதுனாலும் உங்களுக்கு வரலாம். மொத்தம் பார்க்க போனால் டே அண்ட் நைட்டு இதுவுமே சேம் ரோஸ்டர் டைப் தான். 48 ஹவர்ஸ் ரோஸ்டரும் இருக்கும். ஒர்க் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த ரோஸ்டர் டியூட்டி டைமிங் கம்மியாகி 36 ஹவர்ஸும் இருக்கிற மாதிரி இடமும் இருக்குது. அதே மாதிரி 60 ஹவர்ஸும் இருக்குது. சேம் டு சேம் எஸ்எம் மாதிரியே ஜாப் தான் இருக்கும். ஆனால் என்ன, எஸ்எம்ன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அண்டு வேறு மாதிரி டைப் ஆஃப் ஒர்க்கு. ட்ரெயின் மூவ்மெண்ட் சிக்னலிங் பண்ணி அனுப்புறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே டிக்கெட் சம்மந்தப்பட்டது, பார்சல் சம்மந்தப்பட்டது, குட்ஸில் உள்ள கமர்ஷியல் ஒர்க்கு இது எல்லாமே இருக்கும். இது போக இன்னொரு விஷயம், டிஆர்எம் ஆஃபீஸில் கூட இங்கே ஒர்க் இருக்குது. டிஆர்எம் ஆஃபீஸ்லேயும் கமர்ஷியல் ஒர்க் இந்த மாதிரி போடுவாங்க. அந்த இடத்துல மட்டும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அங்கே சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வெரி மினிமம் போஸ்ட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கமர்ஷியலில். அதே மாதிரி தான் எஸ்எம்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லீவுன்றது சாட்டர்டே சண்டேலாம் எதிர்பார்க்க முடியாது. ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரோஸ்டர் படி எந்த நாள் கூட வரலாம். வெனஸ்டே வரலாம், டியூஸ்டே வரலாம், அந்த மாதிரி வரலாம். ஆனால் 48 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் சீஃப் கமர்ஷியல் கம்பெனிலையுமே உங்களுக்கு அந்த 48 ஹவர்ஸ் ரோஸ்டர்லேயும் சாட்டர்டே சண்டே வருமானு சொல்லவும் முடியாது. கடைசி வரைக்குமே இந்த ஒர்க்கில் நம்மளுக்கு
இந்த என்ஹெச் லீவு, நேஷனல் ஹாலிடே லீவு, தீபாவளி, பொங்கல் எந்த மாதிரி லீவாக இருந்தாலுமே நம்மளுக்கு கன்ஃபார்ம்ன்றது கிடையாது லீவு. அந்த என்ஹெச் பார்த்தோம், என்ஹெச் அன்னைக்கு வேலை பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வரும். இப்போ தீபாவளி அன்னைக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 900 சம்திங், 800 to 900 சம்திங் வரும். சேம் நம்மளுக்கு என்ஹெச் ஃபால் ஆகிறப்பலாம் நம்மளுக்கு லீவோ இல்லை ஆக்சுவல் ரெஸ்ட்டோ வந்துச்சுன்னாலுமே இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்துடும். நம்மளாக அந்த என்ஹெச் அன்னைக்கு என்ஹெச் எடுத்துட்டோம், லீவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த என்ஹெச் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளரிக்கல் போஸ்ட்டு மற்ற போஸ்ட்லாம் இருக்காது. மேக்ஸிமம் என்ஹெச்னாலே அங்கெல்லாம் லீவாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேவும் லீவாக தான் இருக்கும். அடுத்து சீனியர் கிளர்க் அண்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ரெண்டுக்குமே பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இதுதான். லெவல் 5ல் வர்ற மாதிரி இருக்கும். நெட் பே வந்து 49 வரும். நம்மளுக்கு எஸ்எம்க்கு சிசிடிசிக்கெலாம் இதை விட கூட ஒரு 6 to 7K வர்ற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் அதுக்கப்புறம் போக போக டிஏ ஏற்றுவாங்க, நம்மளுக்கு ட்ராவல் அலவன்ஸு, ஏகப்பட்ட அலவன்ஸ் தனியாக இருக்கும். என்ஹெச் அலவன்ஸ், நைட் டியூட்டி அலவன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு சேர்க்குறப்ப இந்த லெவல் 5 விட லெவல் 6க்கு குறைஞ்சது 12K டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். குறைஞ்சது சொல்கிறேன், கூடது 20K வரைக்கும் கூட கொண்டு போவாங்க. ஏன்னா ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் மாற்றி போய் வேலை பார்த்தோம்னா அதுக்கெலாம் அலவன்ஸ் இருக்குது நிறையா, அந்த மாதிரி வரும். ஆனால் லெவல் 5ல் சேலரின்றது ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு 49 சம்திங் வருது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் பே, டிஏ, இது பழைய அரியர்லாம் போட்டதுனால எவ்வளோ வந்திருக்கு, இல்லைன்னா 49 அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அதாவது டிஆர்எம் ஆஃபீஸ்னால் டிவிஷன் ஆஃபீஸ். ஒரு சில இடங்கள் இருக்குது, இந்த ஒர்க் ஷாப்பு, ஐசிஎஃப், இந்த மாதிரி ஒரு சில இடங்களில், ஐசிஎஃப்பில் கூட சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஹாஃப் டே ஒர்க் இருக்கும். அதுபோக என்ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக எல்லா டேஸுமே லீவு தான் டிஆர்எம் ஆஃபீஸ் அண்ட் டிவிஷனல் ஆஃபீஸில். ஆனால் இங்கே என்ஹெச்ன்றது ஒர்க் ஷாப்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மந்த்லி இயர்லி 10 டேஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 டேஸ் லீவ் இருக்கும். அது போக நீங்கள் 2 டேஸ் ஆர்ஹெச்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் டேஸ் அப்போ, ஃபெஸ்டிவல் டேஸ் அப்போ அவங்க அந்த ஆர்ஹெச் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஆனால் என்ஹெச்சில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்காது. அந்த டேவுமே எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து டிவிஷன் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா நல்ல வாழ்க்கையாக இருக்கும். என்ன ரீசன்னா, எப்போவுமே சாட்டர்டே சண்டே லீவு ப்ளஸ் என்ஹெச்சும் கிடச்சிரும். அமௌண்ட்டு மட்டும் ஒரு 12 ரூபா கம்மியாக இருக்கும். ஆனால் என்ன, ஒர்க்கிங் பிளேஸ் நீங்கள் சொந்த ஊர் கிராமங்களில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டிவிஷன் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த டிஸ்டன்ஸுன்றது கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். அதுதான் இதில் உள்ள நெகட்டிவ் ஃபேக்டர். மற்ற எல்லாமே பார்க்க போனால், ஒர்க்குன்னு கம்பேர் பண்ண போனால் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸும் சீனியர் கிளர்க்கும் பார்க்குறவங்களுக்கு நிறையாவே டைம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்ஆர், ட்ரெயின் மேனேஜரோட ஸ்டார்டிங் சேலரி. இருக்கிறதுலே கூட சேலரி வாங்குகிற என்டிபிசிலேயே சேலரி அதிகமாக வாங்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஆர் தான். இவங்களுக்கு ஏன் இவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா, கிலோமீட்டர் அலவன்ஸ், செல் அலவன்ஸ் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தனியாக உண்டு. ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனை பைசான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு கிலோமீட்டர் அலவன்ஸ் மட்டும் பாருங்கள், 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டார் இவர். அது போக செல் அலவன்ஸ் கூட கம்மி தான், 390. அந்த கிலோமீட்டர் அலவன்ஸ் எப்போவுமே உங்களுக்கு அதிகமாக கொண்டு போயிடும். இதெல்லாம் மினிமம். சிலர்லாம் வந்து 30 வரைக்குமே வாங்குவாங்க. அப்படி வாங்குறப்ப உங்களுக்கு கிராஸ் 80 வந்துடுது, நெட் பே 74 வந்துடுது. இந்த என்டிபிசியில் நான் சொன்ன மாதிரி டிஎம்ஆர் போஸ்ட் தான் சேலரி அதிகம். ஆனால் இதில் உள்ள நெகட்டிவிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஜங்ஷன் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா இன்னொரு ஜங்ஷன் ஸ்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஜங்ஷன் டு ஜங்ஷன் மூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரெஸ்ட்டுன்றது நீங்கள் திரும்ப வீட்டில் வந்து எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது. எடுத்த உடனே உங்களை குட்ஸில் தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 to 3 இயர்ஸ் கண்டிப்பாக கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியிலேருந்து கிளம்புறீங்க, உங்களை திருநெல்வேலி வரைக்கும் அனுப்புகிறாங்க அப்படின்னா திருநெல்வேலியில் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திருநெல்வேலியிலேருந்து உங்களை வண்டியை எடுத்துகிட்டு காடா ஆக்கி உங்களை அங்கே அனுப்புவாங்க இன்னொரு இடத்துக்கு, மதுரை வரைக்கும் போய் சொல்லுவாங்க. அங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. கடைசியில் பார்த்தா 3 நாள் கழித்து நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். திரும்ப வருவீங்க, திரும்ப 3 நாள் கழிச்சு கிளம்புவீங்க. அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடை வந்து தனியாக பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். தனியாக சிங்கிளாக கடைசி பெட்டியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாம் வந்து இதில் உள்ள நெகட்டிவ் ஃபேக்டரு. ஆனால் அமௌண்ட் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஹைலைட்டாக இருக்கும் இவங்களுக்கு. அதுபோக உடம்பு, மென்டல் ப்ரெஷர் இதெல்லாம் பார்க்க போனால் மென்டல் ப்ரெஷர்ன்றது எஸ்எம்க்கு தான் அதிகம். ஃபிசிக்கலாக பார்க்க போனால் இவங்களுக்கு பிரச்சனை அதிகம். ஏன்னா ஒரு எஸ்எம்மாவது வீட்டிலேருந்து சாப்பாடு, இல்லை பக்கத்தில் உள்ள வெளியே ஹோட்டல்ஸில் நல்ல சாப்பாடு வாங்கிக்கலாம், இல்லை ஃபேமிலியோடு நம்ம இருந்துக்கலாம் பக்கத்தில் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறமா. அது
ஆனால் கார்டுன்றவங்க நம்ம எங்கே போவோம் எங்கே வருவோம்னு தெரியாது. ஸோ அங்கே கிடைக்கிறத நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், ரன்னிங் ரூமில் தங்குற மாதிரி இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் எப்பவும் கிடைக்குமான்றது சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே சமாளிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த போஸ்டிங்கில் உள்ள பிரச்சனை. ஆனால் சேலரி ஒன்று தான் இங்கே ஹைலைட் எப்போவுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணணும் இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கும் ஆர்ஆர்பி சூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி எங்கே அதிகமாக இருக்கோ நாங்கள் போட்டு தமிழ் ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லை வெளி ஸ்டேட்டுக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறம் வர்றதுக்கு தயார், ஆனால் நான் சொந்த ஊர் பக்கத்தில் திரும்ப வந்தாகணும், எனக்கு கண்டிப்பாக ஜாபும் கிடச்சாகணும், நான் ரிஸ்க் எடுக்க தயார்னா செகண்டராபாத், பெங்களூர் சொல்லியிருந்தேன். அதை யோசிச்சுக்கோங்க. ஜாப் நேச்சர், எனக்கு வீட்டு பக்கத்தில் போஸ்டிங் வேணும், அது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வந்து கடைசி வரைக்கும் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும்னா எஸ்எம் ஒன்று தான் பெஸ்ட்டான ஆப்ஷனு. இல்லை எனக்கு வந்து ஒரு நீட்டான என்விரான்மெண்ட்டு, போதுமான லீவு, என்ஜாய்மெண்ட்டு, பீஸ்ஃபுல் லைஃப் வேணும்னா யோசிக்கவே வேண்டாம். ஓப்பனாக சொல்கிறேன், சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இதை சூஸ் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு ஐ பவர் கம்மியாக இருந்து எஸ்எம் அண்டு கார்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அதனால் அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாகவும் கொடுக்க வேண்டாம். டைரெக்டாகவே சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருங்க. அதுபோக இதுவும் கொடுக்கலாம், நீங்கள் லெவல் 6 லெவலில் சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரும் கொடுத்துக்கலாம். அடுத்து ஒர்க்கிங் லொக்கேஷன், அதுதான் நான் சொன்னது தான். சொந்த ஊர் பக்கத்தில் வேலை வேணும்னா இந்த மாதிரி எஸ்எம் போஸ்ட் வேணும். இல்லை உங்களுக்கு மேஜராக டிவிஷன் ஆஃபீஸில் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடச்சி இப்போ ஒரு ஐடி என்விரான்மெண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க, நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் தான் சொல்லுவேன். சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான், டிஎம்ஆர் தான் ஹையர் லெவலு, அதுக்கப்புறம் எஸ்எம் வருவோம். என்ன தான் எஸ்எம் வந்து லெவல் கூட இருந்தாலும் சேலரி வைஸ் இவங்களுக்கு கிலோமீட்டர் அலவன்ஸ் கொடுக்கறதுனால இங்கே எஸ்எம்க்கு சேலரி கம்மியாயிரும். இவங்க லெவல் 5 இருந்தாலுமே இவங்களுக்கு கூட தான் சேலரின்றது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு எஸ்எம்க்கு தான் அதிகம், அதுக்கப்புறம் தான் மற்ற போஸ்டிங்க்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வேக்கன்சியும் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ஆர்பி சூஸ் பண்ணிக்கோங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.